ஐயப்பன் சொல்ற இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு தனி இடம், நான் கானகத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு ராஜா வந்து எவ்வளவு தடுத்து பாக்குறாரு, ராணி தடுத்து பாக்குறாரு, அவரால் ஒண்ணும் பண்ண முடியும், நான் கிளம்புறேன்னு சொல்லிடுறேன். அப்போ உடனே என்ன பண்றா, நீ எங்க போய் தங்குவ கானகத்துல அப்படிங்கும் போது, நீங்க வந்து நான் ஒரு வில் எடுத்து நேரம் வந்து அம்பை தொடுத்து விடுறாரு. அந்த அம்பு போய் அந்த சபரிமலைங்கிற இடத்துல விழுது. விழுந்தோன்னா அப்ப அரசர்கிட்ட சொல்றாரு மணிகண்டன், உங்களோட இவங்களை அனுப்புங்க, பணியாள அனுப்புங்க, எல்லாரும் அங்க போட்டோம், இந்த அம்பு எங்க இருக்கோ அந்த இடத்துல எனக்கு கோயில் கட்டி கொடுங்க, நான் அங்க இருக்கேன், நான் இனிமே இங்க வரமாட்டேன், நான் எனக்கு திருமணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மச்சரியத்தை தான் நான் ஃபுல்லா அனுஷ்டுப்பேன்னு சொல்லிட்டு ஐயப்பன் வந்து கிளம்பிடுறார். அப்ப அரசர் என்ன பண்றாரு, ஐயப்பனை தடுக்க முடியல, மணிகண்டன் கிளம்பிடுறாரு. கிளம்பினோன்னு என்ன பண்றாரு, உடனே என்ன பண்றாரு, அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு, என் புள்ள போய் ரொம்ப நாள் ஆச்சு காட்டுக்கு, என் புள்ளைய போய் நான் பார்த்துட்டு வரணும், நான் அங்க போனோம், பையனுக்கு பிடிச்ச உணவு என்ன கொண்டு போகலாம், கெட்டு போகாம இருக்கணும், ஏன்னா போய் டிராவல் பண்ணதுக்கு ஒரு வார காலம் ஆகும், என்ன பண்ணலாங்கும் போது அப்ப வந்து அமைச்சர்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தேங்காவை எடுத்து தேங்காய் கண்ணுல ஓட்ட போட்டு தேங்காயில இருக்கக்கூடிய தண்ணியை வெளியேற்றிட்டு அந்த தேங்காயில வந்து நெய்யை வந்து தண்ணியா, அதாவது நீர்க்க காய்ச்சி நெய்யை வந்து அந்த இதுல வந்து தேங்காயில நிரப்பி மேல வந்து ஒரு ரப்பர் கார்க் மாதிரி போட்டு துணியை அடைச்சு அதை வந்து ஒரு பைக்குள்ள வச்சு ஐயப்பனுக்கு வந்து பிரசாதமா சாப்பிட உணவா வந்து ராஜா எடுத்துட்டு கிளம்புறாரு. ஒன்று தேங்காய் மாத்திரம் கிடையாது, ஒரு 5-6 தேங்காயில நெய்யை நிரப்பி எல்லாத்தையும் கொண்டு போறாரு. அப்போ அந்த மலை ஏறும் போது ராஜா ஒரு டிராவல் ஒரு வகையான இடத்துக்கு வரைக்கும் தான் அவரால் குதிரையில போக முடியுது. அதுக்கப்புறம் அவர் பாறைகள்லாம் இருக்கிறதா நடந்து போகும்போது அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த தோல்ல வந்து அந்த தேங்காவை சுமந்துட்டு ஐயா கிளம்புறாரு. கிளம்பும் போது அவர் கால் வலி தாங்காம, ஐயா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறீப்பா, உன்னை பார்க்க வரதுக்கு இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கதறிட்டு வர்றாரு. அதுதான் வந்து இப்போ நடைமுறையில வந்து ஐயப்பான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமா ஆயிடுது. அதனால வந்து ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கண்கண்ட கடவுள். அந்த ஐயப்பனை வந்து நம்ம வந்து மனசார தியானம் பண்ணி விரதத்தை கரெக்டா இருந்து நம்ம சபரிமலை போறோம் அப்படின்னா எழுதி வச்சுங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களும் சபரிமலையிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த வருடத்துக்குள் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும்.